மக்களே 2ஆ ப்ரோமோ பார்த்திருப்பீங்க. அதுல வந்து பாய்ஸ் அணில இருந்து கேர்ள்ஸ் டீமுக்கு ஒரு ஆளும், கேர்ள்ஸ் டீம்ல இருந்து பாய்ஸ் டீமுக்கு ஒரு ஆளும் வந்து மாறி போற மாதிரியான ஒரு டாஸ்க் வந்து நடந்திருக்கும். ஸோ அது இப்பதான் நடந்து முடிஞ்சிருக்கு. கேர்ள்ஸ் டீம்ல இருந்து பவித்ரா வந்து பாய்ஸ் டீமுக்கும், பாய்ஸ் டீம்ல இருந்து முத்துக்குமரன் வந்து கேர்ள்ஸ் டீமுக்கும். ஸோ இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஆளை தான் அனுப்புற மாதிரி அனுப்புவாங்க. அடுத்து வந்து 2-3 பேரை அனுப்புறான் அப்படின்ற மாதிரி வந்து ஏதாவது கொண்டு போனாலும் கொண்டு போவாங்க. ஸோ என்னன்னு சொல்லி தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். கேர்ள்ஸ் டீம்ல நம்ம ஜாக்லின், நான் தான் இருக்கேன்ல, நான் தான் போவேன், நான் தான் போகணும், அங்கிட்டு வேற யாரும் போக கூடாது, நான் தான் இங்க கண்டென்ட் கொடுக்குறேன், அதனாலதான் நாமினேட்ல வந்து இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அங்கிட்டு சுனிதா, நீ நாமினேட் வந்தனால கண்டென்ட் கொடுக்கறதெல்லாம் கிடையாது, இரிட்டேட் பண்ணி தான் நீ வந்து நாமினேட்டே ஆயிருக்க, ஸோ அதனால நீ வந்து கண்டென்ட் எல்லாம் எதுவும் கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன உடனே நம்மள ஜாக்லினால பேசவே முடியல. கேர்ள்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமா ஸ்கோர் பண்றேன், ஒவ்வொரு விதமா. நம்ம தர்ஷா குத்தாலாம் விட்டு கொடுக்குற மாதிரி, அவ அழுதுட்டால, அவ வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிட்டால, சோ அப்படின்னு இருக்கப்ப நான் அவளுக்கு வந்து விட்டு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணி ஸ்கோர் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட இடத்துல பயங்கரமா ஸ்கோர் பண்றாங்க அப்படின்றது வந்து தெளிவா தெரியுது. ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் இந்த டீம்ல வந்து என்னை சேர்த்துக்க மாட்டாங்க, கேர்ள்ஸ் டீம்ல நான் இல்ல, என்னை எல்லாருமே சேர்த்துக்க மாட்டாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல வந்து ஸ்கோர் பண்றாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா, ஆத்தாடி ஆத்தா, காத்தாடி காத்தா, அங்கிட்டு பார்த்தா கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீரை காணோம். மக்களே, நீங்க நினைக்கலாம் அவங்க அழுதுக்கு இருக்காங்க, அழுகிற மாதிரி காமிச்சிருக்காங்க ப்ரோமோல, அழுகவே கிடையாது. லைவ்ல ஒரு சொட்டு கண்ணீரை காணோம். அவங்க அப்படியே மைக்க கழட்டி போட்டு அப்படியே பாத்ரூம்ல போற மாதிரி இருக்கும். பட் ஆனா அவங்க பாத்தீங்கன்னா உள்ள போய் சிரிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கு. அவங்க அழுகவும் இல்ல, ஒரு மண்ணும் பண்ணல, கண்ணு செவக்கல, கண்ணு எதுவுமே பண்ணல. நடிகைன்றத தெளிவா காமிக்கிறாங்க, அதுவும் சீரியல் நடிகைன்றத தெளிவா காமிக்கிற இடத்துல ஒரு ஸ்கோரிங். ஆஹா, அந்த புள்ளைய பார்ப்ப அள வச்சுட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்கோரிங். பாருங்க எப்படி எல்லாம் ஸ்கோர் பண்றாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அங்கிதா வந்து உள்ள போயிருந்திருக்கலாம். எதுக்காக நான் அங்கிதாவை வந்து சொல்றேன்னா, காரணம் இருக்கு, காரணம் இல்லாம நான் சொல்லுவேனா, காரணம் இல்லாம சொல்லுவேன் மக்களே, காரணம் இருக்கு. அர்ணவ் வந்து அங்கிட்டு இருக்காப்ல, சோ அங்கிட்டு இருக்கிறப்ப ஏதாவது ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து கண்டிப்பா அர்ணவுக்கு வந்து இருக்கும். சோ அதை வச்சு பிளே பண்ணி கேம் சேஞ்ச் பண்ணிருக்கலாம் கேர்ள்ஸ். பட் ஆனா அதை வந்து யூஸ் பண்ணவே இல்லை. முத்துக்குமரனை வந்து சூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேட்மேன் தான். சோ பாய்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபேட்மேன் தான் ஒரு பெரிய தலைக்கட்டா இருக்காப்ல. இதை வந்து இப்படி பண்ணலாம், இதுக்கப்புறம் இதை பண்ணலாம். அவங்க வந்து 2 சாய்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு ஆளை உள்ள அனுப்புறாங்கன்னு வச்சுக்குவோம், திருப்பி இன்னொரு ஆளை யாராவது உள்ள அனுப்புனா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள ஒரு சில டிஸ்கஷன் எல்லாம் போய்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனா இதுல வந்து பிக் பாஸ் கொடுத்ததுக்கான அந்த டாஸ்க்குக்கான காரணம் என்ன தெரியுமா, அவங்களுக்குள்ள அவங்க அடிச்சுக்குவாங்க, நான் போறேன் அப்படின்ற மாதிரி வந்து செல்ஃபிஷ் கேம் விளாண்டு ஏதாவது பண்ணி ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் பிக் பாஸ் வந்து நினைச்சது. ஆனா அது கேர்ள்ஸ் டீம்ல தான் பழிச்சிருக்கு. பாய்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் அது பழிக்கல. அவங்களுக்குள்ளேயே பேசி கொஞ்சம் சமாதானமா ஆகி இது பண்ணிக்கிட்டாங்க. பட் ஆனா கேர்ள்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் இருக்கிறதுனால ஒரு மண்ணு விளங்க மாட்டேங்குது. அது என்னடா தனியா இண்டிவிஜுவல் கேம் விளாடுற, அது இண்டிவிஜுவல் கேம் விளாடுறதுதான் பிக் பாஸ். பட் ஆனா இந்த வட்டம் உள்ள டீம் வந்து அந்த மாதிரி கிடையாது, பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால ஒண்ணு பாய்ஸோட சேர்ந்து ஒரு விதமா பண்ணா மட்டும்தான் இருக்கு. அதுல நம்ம எப்படி யூனிட்டி காமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஆனா ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா, நான் தனியா தான் விளையாடுறேன், அது இந்த டீமுக்கு செட் ஆகாதுமா அப்படின்ற மாதிரி திருப்பி போய் சொல்லிட்டு வரணும் போல இருக்கு. பாத்தீங்களா, இண்டிவிஜுவல் கேம்ல ஆடட்டும்யா, இந்த டீமுக்கு அது கிடையாது. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ். யாராமே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து ஒழுங்கா எழுதி தர மாட்டியாடா, இந்த வட்டம் என்ன டீம்னு சொல்லி சொல்றது இல்லையாடா, என்ன மேட்ச் என்ன இதுன்னே தெரியாம பைத்தியக்கார மாதிரி உள்ள வந்துகிட்டு யார் போற 2 பேத்துக்கும் ஒவ்வொரு பவர் கொடுக்குறாங்க. என்னன்னா, யாரையாவது ஒருத்தவங்களை டைரக்ட் நாமினேட் நீங்க பண்ணலாம் அடுத்த வாரத்துக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை வந்து நம்ம ஃபேட்மேன் வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாப்லன்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நாமினேட்லயும் இருக்காப்ல, அது போக இப்போ உள்ள போனாரும் நாமினேட்டும் யாரையாவது ஒருத்தவங்க பண்ணிடுவாங்க. அப்படின்றப்ப வந்து ஃபேட்மேன் வந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதையும் லைட்டா வந்து அவரோட சுயநலத்துக்கு லைட்டா பயன்படுத்திக்கிட்டாருன்ற மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து நான் பதிவு பண்றேன். டீம்ல இருந்து கேர்ள்ஸ் டீமுக்கு போறாங்கல்ல, அவங்க வந்து பாய்ஸுக்காக விளையாடணும். அதே மாதிரி கேர்ள்ஸ் டீம்ல இருந்து பாய்ஸ் டீமுக்கு போறவங்க வந்து கேர்ள்ஸுக்காக விளையாடணும். இவங்க எந்த இடத்துல வந்து மாறிடக்கூடாது, அதுதான் அந்த டாஸ்க். மாதிரி வந்து டீமா தான் இது பண்ணணும், நீங்க வந்து செல்ஃபிஷா இது பண்ணக்கூடாது, கேம் சேஞ்ச் பண்றேன்ற பேர்ல ஏதாவது பண்ணிடக்கூடாது, இல்லைன்னா உங்க டீம் வந்து தோத்துரும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால வந்து இந்த ஒரு சில கேம்ஸுக்கு ஒரு சில விஷயத்துக்கு வந்து செல்ஃபிஷ் கேம் வந்து செட் ஆகாதுன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்றது காமெண்ட் பாக்ஸ் வந்து காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை ஆல்ல கொடுங்க. அப்ப நான் போடுற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சோ அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். பாய்.